ஹலோ லெஜண்ட்ஸ் 2025ல இந்த அப்டேட்டுக்கு நான் சொல்கிற செட்டிங்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் லோ அண்ட் டிவைஸ் வச்சு பக்காவாக கேம் ப்ளே பண்ணலாம். எத்தனை பேரா இதே மாதிரி சுற்றுறீங்க? அந்த டிவைஸை கண்ணில் காட்டுறான், நான் நம்புகிறேன் இது லோ அண்ட் டிவைஸ் சென்சிட்டிவிட்டி தானே நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? உங்களை நான் குத்தம் சொல்ல மாட்டேங்க. பல யூடியூபர்ஸை பார்த்து இதுதான் லோ அண்ட் டிவைஸ் சென்சிட்டிவிட்டின்னு வச்சு உள்ளார போயிட்டு நீங்கள் எனிமிக்கிட்ட திணி வாங்குறது நல்லாவே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லாமல் லோ அண்ட் டிவைஸே கொண்டு வந்து ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு வீடியோ தந்துருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாவே தெரியும். இந்த ஒரு லோ அண்ட் டிவைஸை வச்சு நான் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அக்யூரேட்டாக ஹெட்டில் விழுதா, இதே மாதிரி உங்களுக்கும் விழும். நான் சொல்கிற செட்டிங், சென்சிட்டிவிட்டி, ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் டிபிஐலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை அடித்த ஒவ்வொரு ஹை அண்ட் டிவைஸ் யூசர்ஸையும் கூப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேமில் சேஞ்ச் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேம் ஸ்டோரேஜை க்ளீன் பண்ணணும். ப்ரோ கேமில் எங்கே ப்ரோ ஸ்டோரேஜ் இருக்குது, நான் என்னத்த ப்ரோ க்ளீன் பண்ண சொல்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த க்ளவுடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மேப்பு, தேவையில்லாத ஈவெண்ட்ஸு, அவுட்ஃபிட்டு, கன் ஸ்கின் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணியிருப்பீங்களே, அதை ஒட்டு மொத்தமாக டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 4-5 காஸ்டியூமே, தேவையான ஒரு லெஜெண்ட் ஸ்கின்னு 4-5 நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எந்தளவு ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணுதோ அந்தளவு உங்களுக்கு கேமில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும். அப்படி ஃபுல்லாகும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு லேக் ஆகி ஹீட் ஆகிற மொதல் இஷ்யூ வரதே அங்கே தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேமில் மேஜராக செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. என்ன ப்ரோ சொல்கிறேன் நீ இதை என்ன ப்ரோ நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னுமே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் லேக் ஆகும், ஹீட் ஆகும். கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல கேம் ப்ளேவே தரவே முடியாது. நீங்கள் டிஸ்பிளேயில் எப்பவுமே ஸ்மூத்தில் வச்சுட்டு FPS ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விளையாடினா மட்டும்தான் உங்களோட லோ அண்ட் டிவைஸ்க்கு எந்த அளவு ஒரு FPS புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவு புஷ் பண்ணி நல்லா விளையாடவே முடியும் உங்களால். இல்லை ப்ரோ எனக்கு ஹை FPS வச்சா லேக் ஆகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ஹான்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவு அப்போ அந்த லேகு ஹீட்டெல்லாம் இன்னுமே கம்மியாகும், உங்கள் கேம் பிளே இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். கேம் செட்டிங்ஸில் நான் அதுக்கடுத்தது மாற்றுறது ரெண்டு விஷயம் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவர் FF மேக்ஸை சேஞ்ச் பண்ணத்தில் என்ன ப்ரோ பெருசாக சேஞ்ச் ஆகிட போகுது கேமில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த FF மேக்ஸோட செட்டிங்ஸோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஃபிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா தரணும் தான். இப்படி என்ஹான்ஸ் பண்ணி தரும்போது என்ன ஆகும்னா உங்களோட டிஸ்பிளே அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் ஆகும். அப்படி ப்ராசஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் நிறைய ஹீட் அண்ட் லேக் தான் ஆகும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளே ஒட்டு மொத்தத்தையும் ஆஃப் பண்ணுறங்க, எதுவுமே வேணாம். ஏன்னா இந்த டைனமிக் லாபி மோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி கிராஃபிக்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி FF மேக்ஸில் ஏதாவது ஒன்று ஆனாக இருந்துச்சுன்னா அவன் ஒட்டு மொத்தம் ஆஃப் பண்ணி முதல் தூக்கி இடையே போடுங்க. நெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் வைப்ரேஷன். என்ன ப்ரோ சொல்கிற, வைப்ரேஷன் இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நம்மளோட எல்லார் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனுக்கு ஒரு மோட்டார் இருக்கும். இந்த மோட்டார் கிருகிருன்னு ஓடும்போது தான் கையில் விறுவிறுன்னு ஃபோனே ஷேக் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேமில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எலிமினேட் பண்ணால் வைப்ரேஷனு, ஃபுட் ஸ்டவுண்டு வந்தால் வைப்ரேஷன், எல்லாத்தையும் வைப்ரேஷன் கொடுத்து வச்சுருக்கான். இது மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மோட்டார் ஓடும்போது இழுக்கிற எனர்ஜி மிச்சம், அதனால் ஹீட் ஆகக்கூடியது மிச்சம். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா உங்கள் கேம் பிளேவை இம்ப்ரூவ் பண்ணதான் போகுது, அதுவும் உங்களுக்கே தெரியாமல். நீங்கள் சொல்கிற இந்த செட்டிங்ஸை வச்சா என்னோட கேம் பிளே எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? இந்த செட்டிங்ஸை மாற்றுறது மூலியமாக உங்களோட ஃபோனு ஹீட்டு லேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் மிச்சமானாலே நீங்கள் ஈஸியாக ஹெட்செட் அடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டிபிஐ உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட் வரும். அந்த டவுட் என்னென்னா ப்ரோ இது விவோ ஃபோனுக்கு செட் ஆகுமா, ஓப்போவுக்கு செட் ஆகுமா, ரியல்மி, போக்கோன்னு எல்லா டிவைஸ்க்குமே செட் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஆல்ரவுண்டராக எல்லா டிவைஸ்க்குமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் கொடுக்குற சென்சிட்டிவிட்டியுமே ஒரு ஆல்ரவுண்டர் சென்சிட்டிவிட்டி தான். எல்லா கண்ணுக்குமே எடுத்து நீங்கள் சிறப்பாக சம்பவம் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டிவைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு டிபிஐ ஒன்று சொல்லு ப்ரோ, எனக்கு அது ரொம்ப வேணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ரீசன்ட் டேஸில் கேட்டுட்டு இருக்கீங்க. லோ அண்ட் டிவைஸ்க்கு ஒரு பக்கான டிபிஐ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் பாரில் டிபிஐன்னு போட்டு சர்ச் பண்ணி டிபிஐ வராதால வெறியாயிடுறானுங்க.
நான் ப்ரோ சொல்கிறேன் நீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில பேருக்கு டிபிஐ எங்கே இருக்குன்னே தெரியல ஃபோனில், அது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே டிபிஐ எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனு மை ஃபோனுன்னு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா பில்டு நம்பர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த ராஸ்கே ஒரு 10 தடவை டப்புன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வித்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் அந்த டிபி. இவன் என்ன பண்ணுறீங்க, அவன் ரேண்டமாக கொடுத்துருக்க நம்பரை அடித்து ஓரம் போட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வைக்க வேண்டிய டிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 430 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்கா ஒர்க் ஆச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் பக்கா ஒர்க் ஆகும். ஏன் ப்ரோ இது ஹீட்டு லேகு பின்னாடி ஏதோ ஹேங்கு பத்தாது வெடிச்சதுலாம் சொல்கிறாங்களே, அப்படியா? நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் மேலே எங்கள் அம்மாவோட டிவைஸ் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்த மாதிரி தெரியல. இல்லை ப்ரோ எனக்கு பயமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிபே இல்லாமல் இந்த சென்சிட்டிவ் யூஸ் பண்ணலாம், பக்காவாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபயர் பட்டன் சைஸ் அண்ட் பொசிஷன். இதை கேட்காத ஆளே கிடையாது. கமெண்ட் செக்ஷனில் வந்து அனல் பறக்கிறது இந்த ஃபயர் பட்டன் சைஸ் தான். நான் இந்த அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணுற என்னோட பக்கான ஃபயர் பட்டன் சைஸை பார்க்குறது மாதிரி யாராச்சும் இந்த 70, 80, 90லாம் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பெருசு வைக்காதீங்க. அவ்வளோ பெருசு வைக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ஜம்ப் பண்ணி ஸ்க்ரீனை திருப்பிறீங்கன்னா அப்போ தெரியாமல் இந்த ஃபயர் பட்டனில் கைப்பட்டு மிஸ்ஃபயர் ஆகும். அப்புறம் உங்களை இனிமே குனியை விட்டு இமோட் போட்டுன்னு இருப்பான்னு சொல்ல வந்தேன். அதனால் ஃபயர் பட்டன் சைஸ் பெருசாக வைக்காதீங்க. சரி ப்ரோ நான் 20 சுருக்கி நொறுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தளவு ஷார்ட்டாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஷார்ட் அடிக்கும்போது ஃபயர் பட்டன்லாம் கைப்படாமல் போயிடும். அப்புறம் என்ன ஆகுனா இனிமே உங்களை ஒன் ஷாட் டெஸ்ட்டு போய்டும்னு சொல்ல வந்தேன். அதனால் நான் சொல்கிறேன் ஒரு பக்காவான ஃபயர் பட்டன் சைஸை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு லோ அண்ட் டிவைஸ்க்கு யூஸ் பண்ணுற பக்காவான ஃபயர் பட்டன் சைஸ் 55. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் பட்டன் சைஸ் செம பக்கா ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பாயிண்ட்டில் தான் வைப்பேன். எனக்கு இந்த பாயிண்டில் வைக்கும்போது செம பக்கா ஒர்க் ஆச்சு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஃபைனலாக நம்ம மாற்ற வேண்டியது பக்காவான ஒரு சென்சிட்டிவிட்டி. சொல்லு ப்ரோ இதுக்கு தான் ப்ரோ வெயிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சென்சிட்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு நல்லா கரெக்டாக வைக்க வேண்டியது ஜென்ரல். ஏன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜென்ரல் பக்கா வச்சா தான் ஸ்க்ரீன் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும், சரிங்களா? அதனால் நீங்கள் ஜென்ரல் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 196 யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜென்ரல் செம பக்காவாக இருக்குது. இந்த ரெட் டட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. ஏன் ப்ரோ இந்த கைலாங்கடையை பார்க்கவா ப்ரோ நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே யாரும் கோவப்படாதீங்க. இந்த லோ அண்ட் டிவைஸை வச்சுட்டு நீங்கள் எந்தளவு கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த கைலாங்கடை சாமானை தாங்க என்னோட ஹேண்ட் கேம் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி உங்களுக்காக போராடி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஏன் ப்ரோ என்கிட்ட சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சேனல் இந்த தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் ஃபாலோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. வராங்க பார்க்குறாங்க போயிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முடியல கூட லைக் பண்ணுங்கள். அப்போயாச்சும் இந்த வீடியோ யூடியூப்பில் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோ நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுறீங்க. ஏன்னா லோ அண்ட் டிவைஸ் வச்சு விளாட்ற கஷ்டம் உங்களுக்கும் தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பக்கான ரெட் டாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 183 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ரெட் டாட் செம பக்காவாக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2x ஸ்கோப்பு. இந்த 2x ஸ்கோப் எவ்வளோ தான் முறை யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா நான் இந்த 2x பார்த்தீங்கன்னா 189 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்காவாக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4x பார்க்குறது மாதிரி தலை இது ஆல்ரவுண்டரே வேணாம், ஒன்லி கஸ்டம்ஸ் பிளேயரு இறங்கி அடித்தா 1 டேப் தான் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் 1 டேப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வித்தின் ஹேண்ட் கேம் ப்ரூஃபோட ஒரு பக்கான 1 டேப் சென்சிட்டிவிட்டி நான் கொண்டு வரேன். இப்போ இந்த 4x எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் 149 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்காவாக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஸ்கோப்பு. ஸ்னைப்பர் ஸ்கோப் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா 163 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கேமரா பட்டன். இந்த ஃப்ரீ கேமரா பட்டன் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா 185 யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது பக்கா ஒர்க் ஆச்சு. உங்களுக்கும் பக்கா ஒர்க் ஆகும். நாளைக்கு இன்னொரு பக்காவான வீடியோவோட திரும்ப வரேன். அது இருக்கும். டாடா பபாய், டேக் கேர் ஃப்ரம் மை பிரதர் ஃப்ரம் TLK Official.